இந்த ஆகஸ்ட் மாதம் 3ஆம் தேதி திங்கட்கிழமை இந்த காலையிலே இந்த வார்த்தை கேட்டுக் கொண்டிருக்கக்கூடிய அன்பு பிள்ளைகளே, வானத்தையும் பூமியும் படைத்த தேவாதி தேவனாலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நீங்க நல்லா இருப்பீங்க, ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. இன்றைக்கு உங்கள் நல்வாழ்வு சிறக்க உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம். ஹாப்பி மார்னிங். மகிழ்ச்சியா இந்த நாளை துவக்குங்கள். கர்த்தர் இந்த நாளில் உங்களுடைய வாழ்க்கையை மெருகேற்ற போகிறார். சீரும் சிறப்புமாய் நீங்கள் வாழ்ந்திருக்க எல்லா அனுகூலங்களை தந்து உங்களை கனப்படுத்த போகின்றார். இன்றைக்கு ஒரு புதிய கிருபை உதயமாயிருக்கின்றது. கடந்த நாட்களிலே வெளிப்பட்ட கிருபையை போல அல்ல, இன்னைக்கு புதிய கிருபையை ஆண்டவர் உங்கள் மேல் வருஷிக்க செய்து உங்களை பலப்படுத்தி கனப்படுத்தி எல்லாவித நன்மைகளால் ஆண்டவர் உங்களை நிரப்ப போகிறார். ஆகவே நான் சொல்லுகிறேன், இன்னைக்கு நீங்க நல்லா இருப்பீங்க, ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. மழை காலங்களிலே மழையில் நாம் செல்லும் பொழுது குடை பிடித்து கொண்டு நாம் செல்லுகிறோம் அல்லவா? அப்ப குடையை நம்ம பிடிச்சிட்டு போறதுனால மழை நின்னுருமா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா மழை நிக்காது. குடை பிடிக்கிறதுனால மழை நிக்காது. ஆனா அந்த குடையை நாம் பிடித்து கொண்டால் மழை பொழிந்தாலும் அந்த மழையை கடந்து நாம் போக வேண்டிய இடத்துக்கு, நம்ம போக வேண்டிய நிலைக்கு நம்மளால நிச்சயமா போக முடியும். குடைகள் ஒரு நாளும் மழை நிறுத்தாது. ஆனா அந்த மழையில நாம போக வேண்டிய இடத்துக்கு, சரியா செல்ல வேண்டிய இடத்துக்கு போய் சேர்வதற்கு பேருதவியாக இருக்கும். அது போலதாங்க நம்ம குடும்பமும் வாழ்க்கையில, தனிப்பட்ட வாழ்க்கையில பல சவால்கள், பல பிரச்சனைகள் வருது அப்படின்னு சொன்னா நம்ம குடும்பம் எல்லா பிரச்சனையிலிருந்தும் நம்மளை என்ன பண்ணிடாது, விடுதலை ஆக்கிறாது. ஆனா எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும், எத்தனை போராட்டங்கள் வந்தாலும் நாம கடந்து போக வேண்டிய பாதையில் கடந்து போவதற்கு ஒரு குடைய மாறி நம்ம குடும்பம் நமக்கு உதவியா இருக்கும். நமக்கு பெரிய உதவியை ஏற்படுத்துவதற்காகத்தான் தேவன் நமக்கு அழகான அருமையான குடும்பத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆனா இந்த குடும்பத்தினுடைய மேன்மைகள், மகத்துவங்களை உணராமல் அநேகர் என்ன நினைக்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, கூடி வாழ்வதே கோடி நன்மை என்று கோடி முறை கூவினாலும் தனியா இருக்கிறது தான் சந்தோஷம், கல்யாணமே பண்ணிக்க கூடாது, குழந்தை குட்டியே பெத்துக்க கூடாது, தனிமையில் தான் இனிமை காண முடியும்னு சொல்லிட்டு, அப்பதான் நம்மளால ஜாலியா லைஃப் என்ஜாய் பண்ண முடியும்னு சொல்லிட்டு அநேகர் சுத்திக்கிட்டு இருக்காங்க. உண்மையா அப்படி ஜாலியா வாழ்ந்துட முடியாது. ஏன்னா தனிமையாய் வாழ்வது நல்லது அல்ல என்று சொல்லி படைத்தவரே சொல்லியிருக்கிறார். தனி மரம் ஒரு நாளும் தோப்பாகாது. ஒரு மரம் என்றைக்கு தோப்பாகிறதோ, வளர்ச்சி அடைகிறதோ, அப்பொழுதுதான் அதனுடைய பலன் அதற்கும் உண்டாகும், மற்றவர்களுக்கும் உண்டாகும். குடும்பம் அப்படித்தான், அது தோப்பாக வேணும். அப்ப தோப்பாக வேணும்னு சொன்னா குடும்பங்கள் கட்டப்பட வேண்டும், குடும்பங்கள் பெருக வேண்டும். அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டிய 100% தேவைகளிலே நீங்கள் மட்டுமே பெற்றுக்கொள்ள முடியாது. உங்கள் குடும்பம் அந்த பேருதவியை உங்களுக்கு செய்யும். அப்ப அதை கொடுத்திருக்காரு. நம்ம யோசிக்கலாம், ஐயோ குடும்பம்ன்றாலே நிறைய பொறுப்பு, நிறைய கடமை, நிறைய உத்தரவாதம், நிறைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ், நிறைய சட்டத்திட்டங்கள், நிறைய வேலைகள், நிறைய செலவு. நீங்க நிறைய 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 எவ்வளவு சொன்னாலும், நிறைய செலவுகள் இருந்தாலும், நிறைய பொறுப்புகள் இருந்தாலும், நிறைய கடமைகள் இருந்தாலும் அதுல நிறைய சந்தோஷம் இருக்கு, நிறைய பாதுகாப்பு இருக்கு, நிறைய சொர்க்கம் இருக்கு, நிறைய சுகம் இருக்கு, நிறைய விடுதலை இருக்கு, நிறைய விஷயங்கள் சொல்லலாங்க. அவ்வளவு நல்ல விஷயங்கள் குடும்பத்தில் இருக்கு. அதனால்தான் ஆண்டவருடைய வார்த்தையை வண்ணமாய் சொல்லுகிறது பாருங்கள். பிரசங்கியின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் 10ஆம் வசனம். ஒண்டியாயிருப்பதிலும் இருவர் கூடியிருப்பது நலம், அவர்களுடைய பிரயாசத்தினால் அவர்களுக்கு நல்ல பலன் உண்டாகும். அப்ப அவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, தனிமை வாழ்வதை விட குடும்பமாய் இருப்பது நலம், கூடியிருப்பது நலம். அப்படி கூடியிருந்தால்
நிறைய பிரயாசம் இருக்கான், நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கான், நிறைய லாபங்கள் இருக்கான், நிறைய ஆசீர்வாதங்கள் இருக்குன்னு, நிறைய பலன்கள் இருக்கிறது என்று தகப்பனுடைய வார்த்தை சொல்லுகிறது. அடுத்த வசனத்துல பாருங்கள், ஒருவன் விழுந்தால் அவன் உடனாளி அவனை தூக்கி விடுவான், ஒண்டியாயிருந்து விழுகிறவனுக்கு ஐயோ, அவனை தூக்கிவிட துணையில்லையே. தனிமையில் இருக்கிறவர்கள் பெரிய பாதிப்புக்குள்ளாக்கப்படுகிறார்கள். ஆரம்பத்தில் நன்றாயிருக்கும், வலிமையாயிருக்கும், சந்தோஷமா இருக்கும், ஜாலியா இருக்கும். ஆனா போக போக அநேக வலி வருத்தங்கள் ஏற்படும், அநேக பாதிப்புகள் உண்டாகும், மன வலி வருத்தங்கள் உண்டாகும். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களுக்கு தந்த குடும்பத்தை கொண்டாடுங்கள், போற்றுங்கள். இந்த ஆகஸ்ட் மாதத்துல குடும்பங்களை ஆண்டவர் கட்ட விரும்புகிறார், ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அதற்காகவே இன்று மாலை சரியாக 6:30 மணிக்கு நம்முடைய திருச்சபையில் விசேஷமான ஆசீர்வாதமான குடும்ப ஆராதனை நம்முடைய திருச்சபையில் உண்டு. ஆகவே இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொருவரும் ஆலயத்திற்கு அருகாமையில் நீங்கள் இருப்பீர்களே ஆனால் குடும்பமாய் இன்று மாலை நடக்கக்கூடிய குடும்ப ஆராதனைக்கு வாருங்கள். வெகு தொலைவில் இருப்பீர்களே ஆனால் இன்று மாலை ஆன்லைன்ல இந்த ஆராதனை ஒளிபரப்பப்படும், அதிலையும் பங்கு கொள்ளுங்க. நீங்கள் அதிகமாய் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் கர்த்தருடைய பிள்ளைகளே. ஆகவே குடும்பமாயிருங்கள், குடும்பத்தை நேசியுங்கள், குடும்பங்களை கொண்டாடுங்கள். உங்கள் குடும்ப அங்கத்தினர்களுக்காக நன்றியுள்ளவர்களாயிருங்கள், ஜெபியுங்கள். அவர்களுக்கு நீங்கள் நியாயமாய் செய்ய வேண்டிய கடமைகளை செய்யுங்கள். அவர்களோடு பேசுங்கள், அவர்களோடு மனம் விட்டு பேசுங்கள். அவங்க கிட்ட இருந்து உங்களுக்கு என்ன வேணும்? மதிப்பு வேணுமா? மரியாதை வேணுமா? அன்பு வேணுமா? நேரம் வேணுமா? இல்ல உதவி வேணுமா? வாயை திறந்து கணவன்மார்கள் மனைவிமார்கள் கிட்ட பேசுங்க, மனைவிமார்கள் கணவன்மார்கள் கிட்ட பேசுங்க, அப்பா அம்மா பிள்ளைங்க கிட்ட பேசுங்க, பிள்ளைங்க அப்பா அம்மா கிட்ட பேசுங்க. வெளியே நிறைய நட்புறவு வச்சிருக்கீங்க. இன்ஸ்டாகிராம்ல பார்த்தா உங்களை ஃபாலோ பண்றவங்க நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான பேர் இருக்காங்க. நீங்க ஃபாலோ பண்றது நூற்றுக்கணக்கான பேர், ஆயிரக்கணக்கான பேர் இருக்காங்க. ஒருத்தரால உங்களுக்கு ஏதாவது பெனிஃபிட்ஸ் இருக்கா? யோசிங்க. இன்ஸ்டாகிராம்ல ஊர்பட்ட ஃப்ரெண்ட்ஸை வச்சிருக்கீங்க, ஃபேஸ்புக்கில் ஊர்பட்ட ஃப்ரெண்ட்ஸை வச்சிருக்கீங்க, வாட்ஸ்அப்ல ஊர்பட்ட ஃப்ரெண்ட்ஸ் துணையோ பேரை வச்சிருக்கீங்க. நாளைக்கு உங்களுக்கு ஒரு ஆபத்து என்றால் உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடியது உங்க சொந்த மனைவி தான், உங்க சொந்த கணவர் தான், உங்க சொந்த பிள்ளைகள் தான், உங்க சொந்த அப்பா அம்மா, உங்க சொந்த குடும்பம் தாங்க கடைசி வரைக்கும் உங்களுக்கு கூடவே இருக்கும். குடும்பத்தை நேசிங்கள், குடும்பத்தை போற்றுங்கள். அவங்க அன்பை கேட்கிறாங்களா கொடுங்க, மதிப்பு கேட்கிறாங்களா கொடுங்க, மரியாதை கேட்கிறாங்களா கொடுங்க, கனத்தை கேட்கிறாங்களா கொடுங்க. குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டது. குடும்பங்களை நேசிங்கள், கொண்டாடுங்கள். உங்கள் பிள்ளைகளுக்கு குடும்ப வாழ்வினுடைய மேன்மையை கற்றுக் கொடுங்கள். நாங்களும் கற்றுக் கொடுக்க ஆயத்தமாயிருக்கிறோம். கர்த்தனுடைய குடும்பங்களை ஆசீர்வதிப்பாராக. குடும்பங்களின் தேவன் உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பாராக. உங்கள் குடும்பம் இன்றைக்கு விசேஷமாக ஆசீர்வதிக்கப்படுவதாக. உங்களுடைய நல்வாழ்வு சிறக்க இன்றைய நாளில் உங்களுடைய காரிய கடமைகள் ஜெயம் கொள்ள உங்கள் ஒவ்வொருவருக்காக நான் விசேஷமாக ஜெபம் பண்ண போகிறேன். அதே நேரத்திலே இன்றைக்கு பிறந்த நாள் காண்கின்ற அன்பு சகோதரி நிர்மலா டில்லி பாபு, அன்பு சகோதரி சிப்போரா, அன்பு மகள் பி ஷீலா, அன்பு மகன் பாபு டேனியேல் மற்றும் இன்னைக்கு திருமண நாள் காண்கின்ற நம்முடையவர்களுக்காகவும் நம்ம ஜெபம் பண்ண போறோம். கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணலாமா? எங்கள் அன்பின் பரிசுத்தமுள்ள தூய தகப்பனே, திருக்குமாரனே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சமூகத்தில் வருகின்றோம். இந்த ஆகஸ்ட் மாதம் 3ஆம் தேதி இந்த திங்கட்கிழமை இந்த காலையிலே இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் வலக்கரம் நீட்டி தொட்டு நிறுத்தாமே ஆசீர்வதித்து, யாபேசின் மேல் இருந்த முடிய உன்னத கரம் ஒவ்வொரு பிள்ளைகள் மேல் இருந்து தீங்கு முடிய பிள்ளைகளை துக்கப்படுத்தாதபடி பொல்லாப்புகளுக்கு முற்றிலும் நீருமுடிய பிள்ளைகளை விலக்கி பாதுகாத்து உம்முடைய கரம் காருண்யம் ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேண்டுமென நேசமுள்ள கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அழகான அருமையான ஆசீர்வாதமான குடும்பத்தை கொடுத்திருக்கீங்க. அதன் மேன்மையை உணர்ந்தவர்களாக, அதனுடைய கடமைகளை ஆண்டவரை புரிந்தவர்களாக, செயல்படுத்த வேண்டிய காரியங்களை செயல்படுத்த வேண்டிய கிருபைகளை நீருமுடைய பிள்ளைகளுக்கு தந்து கனப்படுத்தி மேன்மைப்படுத்த வேண்டுமென ஒவ்வொரு பிள்ளைகளையும் அவருடைய குடும்பங்களையும் இந்த காலையிலே நாங்கள் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். குடும்பங்களோடு இன்புற்று மகிழ்ந்து களி கூர்ந்திருக்க வேண்டுமென ஒவ்வொரு பிள்ளைகளை நாங்கள் மனதார வாழ்த்தி நாங்கள் ஆஸ்வதிக்கிறோம். விசேஷமாக இன்றைய நாளில் பிறந்த நாட்கள் காண்கின்ற, திருமண ஆண்டுகள் காண்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கரம் நீட்டி தொட்டு ஆசீர்வதிப்பீராக. இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகள் கண்டு கொண்டிருக்கிற இந்த புதிய ஆண்டிலே
ஆண்டுகளை, வருடங்களை நன்மைகளால் முடிசூட்டுகிறவர். அன்பான பிள்ளைகளுக்கு நீர் தந்திருக்கக்கூடிய இந்த ஆண்டினுடைய உச்சித நன்மைகளை தந்து உம்முடைய வருகை வரும் மட்டும் இதுபோல இன்னும் அநேக ஆனந்தமான சந்தோஷமான பிறந்த நாட்களை, திருமண ஆண்டுகளை ஒவ்வொரு பிள்ளைகளும் காண வேண்டும் என நாங்கள் வாழ்த்துகிறோம். மனதார நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வதிக்கப்பட்ட நாமத்தினாலே வாழ்த்தி ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். நல்லா இருப்பீங்க. இன்னைக்கு நீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க.